Okay, test your knowledge. Sum number 10 of buyback of securities பார்க்கலாம். Following is the balance sheet of Competent Limited as at 31st March 2011. Okay, 21 அப்படின்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், அசட்ஸில் நான் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் அசட்ஸ், அதோட ரெஸ்பெக்டிவ் நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த கம்பெனி wants to buy back 25,000 equity shares of 10 each. ஓகேங்களா, அப்போ அதாவது 25,000 equity shares of 10 each on 1st April 2021 at 20 per ஷேருக்கு பைபேக் பண்ணுறாங்க. நாங்கள் அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10, பைபேக் வேல்யூ வந்துட்டு 20. ஓகேங்களா, ஓகே, இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, டன். Buyback of shares is duly authorized by its articles and necessary resolution has been passed by the company towards this. Okay, done. The payment of buyback of shares will be made by the company out of sufficient bank balances available shown as a part of current assets. Okay, done. Appa comment with your calculations whether buyback of shares by the company is within the provisions of Companies Act 2013. ஓகேங்களா, இஃப் எஸ் பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டுவர்ட்ஸ் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ரிசோர்ஸ் டெஸ்ட், ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த ஷேர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் மினிமலாக இருக்கா, நம்ம வந்து 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாமான்னு நம்மளே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஓகே ப்ரொசீட் பண்ணலான்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதுதான் ஆக்சுவல் கம்ப்ளீட் சம் ஆஃப் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஆக்சுவலாக நம்ம அந்த ரிசோர்ஸ் டெஸ்ட், டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் எல்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுக்கல. ஆக்சுவல் அதோட ஃபிகர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன தேவையோ அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா, என்ன தேவையோ அது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் ஆக்சுவல் ஃபுல் சம் கிடச்சிருச்சு. அப்போ இது பார்த்தோம்னா இது தரவாயிட்டோம்னா பைபேக் ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்ச மாதிரி. ஓகேங்களா, அப்போ சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம கால்குலேஷன் முதல்ல போட்டலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் டெஸ்ட் கண்டுபிடிப்போமா. ரிசோர்ஸ் டெஸ்ட், ஓகேங்களா, ரிசோர்ஸ் டெஸ்ட் என்ன பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அதுலேருந்து 25% போடுவோமா. அதில் இருந்து டிவைட் பை த பைபேக் பர் ஷேர். ஓகேங்களா, பைபேக் அமௌண்ட் பர் ஷேர் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ ஷேர்ஸ் பைபேக் பண்ணணும் மினிமலாக கிடச்சிரும். அப்போ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகே, டன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 12,50,000 இருக்குது. ஓகேங்களா, 12,50,000 இருக்குது, எழுதிக்கலாம். 12,50,000. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், P&L அண்ட் ரெவன்யூ ரிசர்வ் மூணுமே ஃப்ரீ ரிசர்வ்ஸ் தான். அப்போ மூணுமே எடுத்துக்கலாம் டோட்டல். ஓகேங்களா, நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கோங்க, நான் டோட்டல் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 18,75,000. ஓகேங்களா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 18,75,000. அப்போ டோட்டல் பண்ணோம்னா 12,50,000 ப்ளஸ் 18,75,000 விச் கிவ்ஸ் 31,25,000. ஓகேங்களா, அப்போ இது இது இன்டூ 25%. ஓகேங்களா, இது இன்டூ 25% விச் கிவ்ஸ் இன்டூ 25% விச் கிவ்ஸ் 7,81,250. ஓகேங்களா, இது வந்து என்னது, அமௌண்ட். இது வந்து அமௌண்ட். நமக்கு தேவை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் எவ்வளவு, ஒன்றும் இல்லை, 7,81,250. 7,81,250 டிவைடட் பை பைபேக் அமௌண்ட் எவ்வளவு, பைபேக் பர் ஷேர் அமௌண்ட்டு வந்துட்டு 20. ஒரே நிமிஷம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பைபேக் பர் ஷேர் அமௌண்ட் வந்து 20. அப்போது டிவைட் பை 20. அப்போ 7,81,250 டிவைட் பை 20 விச் கிவ்ஸ் 39,063 ஷேர்ஸ். பாயிண்டில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 63 ஷேர்ஸ் வருது. ஓகேங்களா, இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, டன். அப்போ ரிசோர்ஸ் டெஸ்ட் ஓவர். ஓகேங்களா, நம்ம ஃபைனலாக என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம், நம்ம ஜஸ்ட் இப்போ டெஸ்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓவர். செகண்ட் டெஸ்ட் என்னது, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட். ஓகேங்களா, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட் என்ன ஆக்சுவலாக கிரியேட் பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா, இல்லாட்டி அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு போட்டுருங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, outstanding equity shares வந்து 12,50,000
divided by face value divided by இந்த face value which is 10 அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு அப்போ 1,25,000 equity shares அப்போ 1,25,000 equity shares into 25% ஓகேங்களா அப்போ which gives அப்போ இது வந்து number of shares buyback number of shares buyback 1,25,000 into 25% which gives 31,250 ஓகேங்களா equity shares அவ்வளவுதான் shares outstanding test over next important ஆன test இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஓகேங்களா debt equity ratio test ஓகேங்களா debt equity ratio test okay done first ஆக்சுவலா இதுதான் மெயின் இது மறந்துடக்கூடாது ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் டெட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் டெட் லாங் டேர்ம் டெட்ஸ்னு சொல்லணும் இல்லை டோட்டல் டெட்னா ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் டெட்ஸ் ஓகேங்களா டெட்ஸ்னா என்னது அடுத்தவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணணும் ஓகேங்களா அப்போ டெட்ஸ்னா என்னதுன்னா ரீபேயிங் டு அதர்ஸ் ஓகேங்களா ரீபேயிங் டு அதர்ஸ் ஃபியூச்சர் ரீபேஸ்ன்னு போட்டலாமா டெட்ஸ்னா ஒன்றும் இல்லை ஃபியூச்சர் ரீபேஸ் ஓகேங்களா ஃபியூச்சரில் அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கணும் ஓகேங்களா ஃபியூச்சர் ரீபேஸ் ஓகேங்களா டன் விச் இஸ் நத்திங் பட் லாங் டேர்ம் டெட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் அப்போ மறந்துடக்கூடாது ஓகேங்களா அப்போது டோட்டல் டெட்ஸ்னா என்னதுன்னா லாங் டேர்ம் டெட்ஸ் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் தான் டோட்டல் டெட்ஸ் ஓகேங்களா இங்கே லாங் டேர்ம் டெட்ஸ் வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் தெரியும் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ்னா என்னது நத்திங் பட் இதான் ஓகேங்களா நத்திங் பட் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் அப்போது லைபிலிட்டிஸ் எல்லாமே ஃபியூச்சர் ரீபேமெண்ட்ஸ் தான் ஓகேங்களா அப்போது லாங் டேர்ம் டெட்ஸ் மட்டும் எடுத்தால் தப்பாயிரும் நம்ம ஷார்ட் டேர்ம் டெட்ஸும் எடுக்கணும் இந்த நேம் சஜஸ்ட் டோட்டல் டெட்ஸ் ஓகேங்களா இங்கே என்னது டோட்டல் டெட்ஸ் தான் போட்டிருக்கேன் லாங் டேர்ம் டெட்ஸ்னு போடல ஓகேங்களா டோட்டல் டெட்ஸ்ன்னு போடணும் ஓகேங்களா அப்போ நோட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் லாங் டேர்ம் டெட்ஸில் 14% டிபெஞ்சர்ஸ் அன்செக்யூர்ட் லோன் ஓகேங்களா ஷார்ட் டேர்ம் டெட்ஸில் அந்த அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் இருக்குது 16,50,000 டோட்டல் டெட்னா விச் இஸ் நத்திங் பட் இங்கே ஆக்சுவலாக என்னது இங்கே ஆக்சுவலாக வந்து 14% டிபெஞ்சர்ஸ் அண்ட் அன்செக்யூர்ட் லோன் ஓகேங்களா அப்போ டிபெஞ்சர்ஸ் ப்ளஸ் அன்செக்யூர்ட் லோன் ப்ளஸ் அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஓகேங்களா இங்கே அதுதான் நான் டோட்டல் அமௌண்ட் அப்படியே கால்குலேட்டரில் அடித்து எழுதிடலாம் நீங்கள் வந்து தனித்தனியாக எழுதிக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போது 28,75,000 plus 16,50,000 plus 16,50,000 which gives 45,25,000 ஓகேங்களா 45,25,000 ஓகே டன் நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஈக்விட்டி என்னது டோட்டல் டெட் டிவைடட் பை 2 ஓகேங்களா அப்போ டோட்டல் டெட் டிவைட் பை 2 45,25,000 டிவைட் பை 2 which gives 22,62,500 ஓகேங்களா 22,62,500 ஓகே டன் நெக்ஸ்ட் இங்கே எழுதிக்கிறேன் 3 என்னது சர்ப்ளஸ் ஈக்விட்டி என்னது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மைனஸ் மினிமம் ஈக்விட்டி ஓகே அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் விச் இஸ் நத்திங் பட் 12,50,000 ப்ளஸ் 18,75,000 ஓகேங்களா 12,50,000 ப்ளஸ் 18,75,000 ஆக்சுவலாக பார்த்துட்டோம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ ரிசர்வ்ஸ் தான் ஓகேங்களா இன்க்ளூடிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்போ டோட்டல் பண்ணோம்னா 31,25,000 அப்போது 31 இது வந்து என்னது இதெல்லாம் வந்தால் 31,25,000 மைனஸ் மினிமம் ஈக்விட்டி என்னது 22 lakh மைனஸ் 22,62,500 ஓகேங்களா 22,62,500 மைனஸ் 22,62,500 which gives 8,62,500 ஓகே டன் அப்போ சர்ப்ளஸ் ஈக்விட்டி ஓவர் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் கிடச்சிடும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பைபேக் ஓகேங்களா எவ்வளவு 8 lakh அதாவது வருங்க இப்படியே போட்டுறேன் சர்ப்ளஸ் ஈக்விட்டி டிவைடட் பை பைபேக் அமௌண்ட் பர் ஷேர் ஓகேங்களா பைபேக் அமௌண்ட் பர் ஷேர் ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட் பர் ஷேர் ஓகேங்களா அப்போது இங்கே வந்து 8,62,500 divided by buyback amount வந்து 20 face value வந்து 10 which gives 30 அப்போ 8,62,500 divided by 30 அதாவது 28,750 ஓகேங்களா 750 number of equity shares வந்து மினிமலா buyback பண்ணலாம் as per debt equity ratio ஓகேங்களா இப்போ வந்து
நான் இப்போ தனித்தனியாக எழுத போகிறேன். நீங்கள் எழுத வேணாம், ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி பர்பஸ் தனித்தனியாக எழுதுறேன். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் டெஸ்ட் கண்டுபிடிச்சோமா, பின்ன வந்து ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிச்சோமா, ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ டெஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ டெட் ஈக்விட்டி ரேஷியோ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? டெட் ஈக்விட்டி ரேஷியோவில் 28,750 வந்துச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸில் இருக்குது இது எல்லாமே. ஓகேங்களா? இது எல்லாமே டன். அப்போ 28,750 கிடச்சிது. ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டில் வந்துட்டு 31,250 கிடச்சிது. ஓகேங்களா? ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட்டில் 31,250. நெக்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு 39,063, அதாவது 39,063. ஓகேங்களா? நமக்கு தேவை ஆக்சுவல் பைபேக் வந்து 25 தான். ஓகேங்களா? 25,000 தான். இங்கே இருக்கா ஆக்சுவல் பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 25,000 தான். அப்போது ஆக்சுவலாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. 3 கேஸ்லையுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? 28 தான் மினிமல் கேஸு. 28 மினிமல் கேஸ்னாலும் 25,000 இஸ் satisfied. therefore இங்கே என்ன எழுதணும்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கமெண்ட் வித் யோர் calculation போட்டாச்சு. ஓகேங்களா? whether buyback of shares by the companies within the provisions of Companies Act. எஸ். அப்போ நம்ம என்ன எழுதணும்? எஸ், the buyback of shares is within the provisions of Companies Actன்னு எழுதிருங்க. ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் if yes pass necessary journal entries and prepare balance sheet கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நார்மலாக ஜேர்னல் என்ட்ரிஸும் பேலன்ஸ் ஷீட்டும் கிரியேட் பண்ணலாம் ஃபார் 25,000 பைபேக் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, டன். அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி என்னது? அட் த டைம் ஆஃப் பைபேக். ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் பைபேக் பேங்க் கிரெடிட் ஆகுமா? டு பேங்க் அக்கௌண்ட். ஏன் பேங்க் கிரெடிட் ஆகுது? பேங்க் வந்துட்டு கம்மியாகுது. அப்போ வந்து பேங்க் டெபிட் பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு? ஆக்சுவலாக 25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க at the rate of ₹20 per share, which is nothing but 25,000 into 25 lakhs. ஓகேங்களா? 5 lakhs. done. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டெபிட் பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் பைபேக் அக்கௌண்ட் டெபிட். ஓகேங்களா? இது வந்து 5 lakh. நரேஷன் எழுதிக்கோங்க, நான் ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் இப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி என்னது? கேன்சலேஷன் ஆஃப் equity share capital. ஓகேங்களா? cancellation of equity share capital, which is nothing but equity share capital account debit. ஏன் டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா ஷேர் கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கேன்சல் பண்ணா டெபிட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 25,000 பைபேக் ஆகுது at a face value of ₹10. ஓகேங்களா? at a face value of ₹10, which is nothing but 2,50,000. ஓகேங்களா? ஒரு லைன் விட்டுட்டு to equity shares, அதாவது இந்த அக்கௌண்ட். ஓகேங்களா? equity shares buyback account debit. ஓகேங்களா? அதை வந்து கிரெடிட் பண்ணுறோம். equity shares buyback account எவ்வளவு? 5 lakh. டன். அப்போ பேலன்ஸ் என்னது? பேலன்ஸ் வந்து ப்ரீமியம் ஆன் buyback account debit. 2,50,000. நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது? இந்த ப்ரீமியமை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கேன்சலேஷன் ஆஃப் ப்ரீமியம் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் கிரெடிட் பண்ணணும். அப்போ 2 ப்ரீமியம் ஆன் buyback, which is nothing but 2,50,000. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சஃபிஷியண்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 2,50,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். அப்போது இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 2,50,000. சப்போஸ் சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, எய்தர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ரெவன்யூ ரிசர்வ்லேருந்து மீதி எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் பைபேக். ஓகே, டன். ஃபோர்த் என்ட்ரி என்னது? ஃபோர்த் என்ட்ரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு சிஆர்ஆர். டன். அப்போது ரிசர்வ்ஸ் வந்துட்டு கிரெடிட் பேலன்ஸ், அப்போ டு சிஆர்ஆர் அக்கௌண்ட். ஓகேங்களா? நோட்ஸில் ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் பைபேக் ஷேர்ஸ் எவ்வளவு? ஆக்சுவல் ஷேர்ஸ் வந்து 25,000 ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணியிருக்கோம். அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10, which is nothing but 2,50,000. ஃப்ரெஷ் இஷ்யூ எதாவது பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? ஃப்ரெஷ் இஷ்யூ எதாவது பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்போது டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2,50,000.
2,50,000 ஓகேங்களா. டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 2,50,000 2,50,000. இப்போ எய்தர் P&L ஆர் ரெவன்யூ ரிசர்வ் ஓகேங்களா. எய்தர் P&L ஆர் ரெவன்யூ ரிசர்வ் வச்சு நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெவன்யூ ரிசர்வ் ஆக்சுவலாக 15 lakh இருக்குது. அப்போ மொத்தமாகவே அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இது 1,25,000 தான் இருக்குது. அப்போ பார்ஷியல் இதுலேருந்து ஒரு பார்ஷியல் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ டோட்டலாகவே நான் ரெவன்யூ ரிசர்வ்லேருந்து எடுத்துறேன் ஓகேங்களா. ரெவன்யூ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 2,50,000 ஓகேங்களா. அப்போ அவ்வளோதான். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஓவர். பேலன்ஸ் ஷீட் ப்ரொசீட் பண்ணலாம். அப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பேலன்ஸ் ஷீட் வித் த நோட் நம்பர்ஸ் ஓகேங்களா. அமௌண்ட் இல்லை, வித் த நோட் நம்பர்ஸ் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல் அந்த மாதிரி ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணால் இப்படி இருக்கும் ஓகேங்களா. காப்பி பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் 1 by 1 ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1. இப்போ நோட்ஸுக்கு போயிட்டு ஷேர் கேபிட்டல் நல்லா ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபார் டைம் பீயிங் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன் ஓகேங்களா. ஷேர் கேபிட்டல் ஆத்தரைஸ்ட், இஷ்யூட், சப்ஸ்கிரைப், பெய்ட் அப் அண்ட் கால்ட் அப் ஓகேங்களா. ஆக்சுவலாக எவ்வளோ இருந்துச்சு நோட்ஸில் போயிட்டு ஆக்சுவலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 12,000, அதாவது 12,50,000 divided by 10 which is 1,25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா. 1,25,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு. அப்போ அப்படி எழுதுங்க, 1,25,000 equity shares at rupees 10 each, which is nothing but 12,50,000 ஓகேங்களா. 12,50,000 less buyback. எவ்வளவு பைபேக் பண்ணது எங்கேயும் பார்க்க வேணாம், நம்ம வந்து இதில் பார்த்துலாம். அதாவது ஜேர்னல் என்ட்ரியில் பார்த்தா போதும். ஜேர்னல் என்ட்ரியில் என்ன பார்க்கணும், ஷேர் கேபிட்டலை டெபிட் பண்ணியிருப்போம். அதுதான் கேன்சலேஷன் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இங்கே இருக்கா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை டெபிட் பண்ணியிருக்கோம் 2,50,000. அப்போ இது வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. 2,50,000 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ நெட்டாக 10 lakhs வந்துடும் ஓகேங்களா. நெட்டாக 10 lakhs வந்துடும். இதை வந்து மெயின் ஆன்சரில் போய் எழுதிடலாம் ஓகேங்களா. மெயின் ஆன்சரில் போய் 10 lakhs. டன். நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. ஓகேங்களா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. இப்போ ஆக்சுவல் நோட்ஸ் வாங்க, அதில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க ஓகேங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரெவன்யூ ரிசர்வ். என்ன இருந்துச்சு ஃபர்ஸ்ட், செக்யூரிட்டி கரெக்ட் தான். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், P&L அண்ட் ரெவன்யூ ரிசர்வ் ஓகேங்களா. இப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 2,50,000 இருந்துச்சு. நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் லெஸ் என்ன நடந்துச்சோ அந்த ஈவெண்ட் எழுதிருங்க ஓகேங்களா. நான் வந்து இங்கே ப்ராக்கெட்டில் போட்டுறேன் ஓகேங்களா. ஃபார் டைம் பீங் எவ்வளோ 2,50,000 ஓகேங்களா. 2,50,000 இருந்துச்சு. ஜேர்னல் என்ட்ரி வாங்க. ஜேர்னல் என்ட்ரியில் வந்தால் எதாவது யூஸ் பண்ணியிருப்போம்னு பாருங்கள். ப்ரீமியம் கேன்சலேஷனுக்கு 2,50,000 அடிச்சிட்டோம் ஓகேங்களா. அப்போது டெபிட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போது இதை வந்து மைனஸ் ஆயிரும், மைனஸ் 2,50,000 ஓகேங்களா. மைனஸ் 2,50,000. நெக்ஸ்ட் P&L வாங்க. P&L வந்து 1,25,000 ஓப்பனிங் இருந்துச்சு ஓகேங்களா. P&L வந்து 1,25,000 ஓப்பனிங்கில் இருந்துச்சு. ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருப்போமா, ஜேர்னல் என்ட்ரி வாங்க. ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போது நெட்டாகவே 1,25,000 ஓகே டன். நெக்ஸ்ட் ரெவன்யூ ரிசர்வ் வந்தால் 15 lakhs இருக்குது. ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோம்னு கேட்டால் ஆமாம், இங்கே வந்து CRRக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. CRRக்கு 2,50,000 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது 15 lakh ஓகேங்களா மைனஸ் 2,50,000 ஓகேங்களா. 15 lakh மைனஸ் 2,50,000. அப்போ இது வந்து 15 lakh மைனஸ் 2,50,000 which gives 12,50,000. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நில் ஆயிரும் ஓகேங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நில் ஆயிரும். நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்டானது மறந்துடக்கூடாது ஓகேங்களா. CRRன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. அது மறந்துடக்கூடாது. CRR இங்கே இருக்கா, CRR 2,50,000 அதை போட்டுற மறந்துடக்கூடாது. முதல்ல எழுதி வச்சுக்கலாம், தப்பில்லை. அதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், P&L, ரெவன்யூ ரிசர்வ் எழுதணும் ஓகேங்களா. அமௌண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி CRRன்னு எழுதிருங்க ஓகேங்களா. தப்பே இல்லை. CRR 2,50,000 ஓகேங்களா. அப்படி எழுதணும், மறக்க மாட்டோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டே எழுதி வச்சுருங்க. இப்போ டோட்டல் பண்ணிடலாம். 1,25,000 ப்ளஸ் 12,50,000 ப்ளஸ் 2,50,000 which gives 16,25,000 ஓகேங்களா. 16,25,000 மெயின் ஆன்சரில் போய் எழுதிடலாம் ஓகேங்களா. 16,25,000 ஓகே. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஓகேங்களா. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எவ்வளவு
28,75,000 ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோமா? எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நோட் நம்பர் 3ன்னு போட்டிருக்காங்க, நம்மளும் நோட் நம்பர் 3ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, 3ன்னு எழுதுனதுக்கப்புறம் இந்த நோட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த நோட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் எழுதலை, ஃபார் டைம் பீங் நான் எழுதலை. இந்த நோட்டை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஓகேங்களா, நோட் நம்பர் 3 போட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 14% டிபெஞ்சர் அப்படின்லாம் எழுதிடுங்க. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறேன்னா நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறதா. ஓகேங்களா, டன். இப்போ எவ்வளோ? 28,75,000 அது எழுதிடுறேன். 28,75,000 நீங்கள் எழுதிருங்க, நான் டைம் பீங்காக எழுதலை. ஓகேங்களா, டன். நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் 16,50,000 இருக்குது. எந்த நோட்ஸ் உள்ள அப்போ அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா, 16,50,000 அவ்வளோதான். லைபிலிட்டி சைடு ஓவர். அசட் சைடு வாங்க. அசட் சைடு வந்தால் நான் கரண்ட் அசட்ஸில் பிபிஇன்னு இருக்குது. பிபிஇ நோட் நம்பர் 4 இருக்குது. ஓகேங்களா, எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இந்த நோட் நம்பர் 4 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த நோட் நம்பர் 4 அப்படியே காப்பி பண்ணிடுங்க. நோட் நம்பர் 4 பிபிஇன்னு போட்டு இது எழுதிடுங்க. அதாவது நோட் நம்பர் 4 பிபிஇ. ஓகேங்களா, இந்த ஆக்சுவல் நோட் வந்துட்டு நானும் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அசியூம் பண்ணிக்கோங்க. டன். எவ்வளவு? நோட் நம்பர் 4 வந்து 46,50,000. ஓகேங்களா, அதாவது இங்கே இருக்குது 46,50,000. நோட் நம்பர் 4 46,50,000. டன். நெக்ஸ்ட் அதர் கரண்ட் அசெட்னா என்னது? பேங்க்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இங்கேயே சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க சஃபிஷியன்ட் பேங்க் பேலன்ஸ் அவைலபிள் ஷோன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ பேங்க் வந்து அதர் கரண்ட் அசெட்ஸில் குரூப் பண்ணியிருக்காங்க. அதர் கரண்ட் அசெட்ஸ் நோட் நம்பர் 5 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நோட் நம்பர் 5 அதர் கரண்ட் அசெட்ஸ். ஓகேங்களா, ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? ஓப்பனிங்கில் வந்துட்டு 30 lakhs இருந்துச்சு. ஓகேங்களா, ஓப்பனிங்கில் வந்து 30 lakhs இருந்துச்சு. ஜேர்னல் என்ட்ரிஸ் வாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்தீங்கன்னா பேங்க் எங்கெல்லாம் டெபிட் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எடுத்துட்டோம்னா பேங்க் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். பேங்க் வந்து 5 lakhs வந்து கிரெடிட் பண்ணியிருப்போம், விச் இஸ் நத்திங் பட் பேங்க்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, பேங்க் கிரெடிட் பண்ணி தான் பேங்க் கம்மியாக இருக்கும், பேங்க் டெபிட் பண்ணி தான் பேங்க் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ பேங்க்கு கிரெடிட் பண்ணியிருக்கோம், அப்போ மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, மைனஸ் 5 lakhs. நெக்ஸ்ட் ஏதாவது ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது பேங்க் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக்கும் ஒரு நிமிஷம், ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக், இங்கே ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக். ஓகேங்களா, அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர் பைபேக் கேன்சல் ஆயிடுச்சு. ப்ரீமியம் ஆன் பைபேக், இங்கே ஒரு ப்ரீமியம் ஆன் பைபேக். ஓகேங்களா, இங்கே ஒரு ப்ரீமியம் ஆன் பைபேக். நெக்ஸ்ட் என்னது? சிஆர்ஆர் போட்டாச்சு. சிஆர்ஆர் புதுசாக வந்திருக்கு, சிஆர்ஆர் போட்டாச்சு. ஓகேங்களா, டன். அப்போது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ எல்லாமே நெட் என்ட்ரியாக எல்லாமே போட்டாச்சு, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். டன். ஓகே, அப்போ அவ்வளோதான். ஓகே, அப்போ டோட்டல் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோனா 25 lakhs. ஓகேங்களா, 25 lakhs. இது வந்து மைனஸு 25 lakhs. ஓகே, அப்போ மெயின் ஆன்சரில் போய் 25 lakhsன்னு எழுதிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் அசட்டே டோட்டல் பண்ணுறேன். 46,50,000 ப்ளஸ் 25 lakhs which gives 71,50,000. ஓகேங்களா, 71,50,000 இப்போ லைபிலிட்டி சைட். ஓகேங்களா, 10 lakhs plus 16,25,000 plus 28,75,000 plus 16,50,000 which gives 71,50,000. ஓகேங்களா, 71,50,000. அப்போ பக்காவாக டேலி ஆகுது, சிரிக்குது. ஆன்சர் வந்து பக்காவாக சிரிக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.